Hello, I am Ramar Kalanjiyam, Assistant Professor in the Department of ECE, Thamrabarni Engineering College. இந்த வீடியோவில் நம்ம யூனிட் CMOS இன்வெர்ட்டர் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் இந்த CMOS இன்வெர்ட்டரோட ஆப்ரேஷன் நம்ம பார்த்தோம். CMOS இன்வெர்ட்டர் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் ஆஃப் PMOS அண்ட் NMOS. அது எப்படி இன்வெர்ட்டிங் ஃபங்க்ஷன் கொடுக்கு அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம யூனிட் இன்வெர்ட்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் CMOS இன்வெர்ட்டர். அதில் யூனிட் இன்வெர்ட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய PMOS அண்ட் NMOSோட சைஸை பற்றி இங்கே பேசியிருப்பாங்க. நம்ம முன்னாடி ஆப்ரேஷன் மட்டும் பார்த்தோம். இங்கே எவ்வளவு சைஸ் இருக்கணும் அதை பற்றி ஒன்று பேசணும். அதுக்கப்புறம் அது என்ன காரணம் அப்படின்னா ஈக்குவல் ரைஸ் அண்ட் ஃபால் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுவிட்சிங் நம்மளுக்கு சேமாக இருக்கணும். நான் இன்புட் கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் கிடைக்கணும். என்ன காரணம் அப்படின்னா அங்கே NMOS இருக்குது, PMOS இருக்குது. நம்மளுக்கு தெரியும் NMOSல அதில் ஃப்ரீ கேரியர்ஸ் எலக்ட்ரான்ஸ். அதனோட மொபிலிட்டி PMOSல உள்ள ஃப்ரீ கேரியர்ஸான ஹோல்ஸை விட அதிகமாக இருக்கும். அப்போ நான் இன்புட் கொடுக்கும்போது NMOS குயிக்காக எனக்கு ஸ்விட்ச் ஆகிரும், PMOS கொஞ்சம் டிலே ஆகும். அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதனோட சைஸை ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி NMOSோட சைஸ் 1 நம்ம வச்சோம் அப்படின்னா அதை விட 2 மடங்கு அல்லது 3 மடங்கு என்ன பண்ணணும், சைஸ் PMOS அதிகமாக இருக்கணும். இது என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு மொபிலிட்டி அதிகமாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஏரியா நம்ம அதிகமாக்கணும். அதனோட ரிலேஷன் என்ன அப்படின்னா அந்த மொபிலிட்டி அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்களா, அந்த ஏரியா அதிகமாகும்போது ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக நம்மளுக்கு தெரியும். ஸோ PMOSோட ஏரியா நம்ம அதிகப்படுத்தி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டோட மொபிலிட்டி என்ன பண்ணுறோம் மேட்ச் பண்ணி அந்த ரைஸ் டைம் ஃபால் டைம் ஈக்குவலாக வர வைக்கிறோம். அதாவது நான் இன்புட் கொடுக்கும்போது என்ன பண்ணணும், ரெண்டோட சுவிட்சிங் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சைஸிங் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ யூனிட் அதாவது 1 NMOS நம்ம 1 நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சைஸை விட அந்த ரேஷியோவை விட 2 மடங்கு அல்லது 3 மடங்கு என்ன பண்ணணும், PMOS சைஸ் அதிகமாக இருக்கணும். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா யூனிட் இன்வெர்ட்டர். இந்த சைஸிங்கை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த CMOS டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய கேட்ஸ் என்ன பண்ணுவாங்க இந்த சைஸை ரிலேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதுதான் யூனிட் CMOS இன்வெர்ட்டர். தேங்க்யூ.